ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே டென்சி விலாகில் 4/9 மார்னிங்காகவே ஸ்டொமக்கும் மைண்டு என்னமோ தெரில டிஸ்குடுமில் டுமுன்ட்டே இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் அண்ணா சார் வேணா என்ன வேணா பண்ணுங்கடா, அண்ணன் வாக்கிங்க தான் போட போறேன்னு போய்கிட்டே இருந்தேன். டிசிப்ளின் என்ன பயலுடான்னு சொல்லிட்டு வீரமா என்னமோ கிளம்பிட்டேன். ஆனால் நானும் வாக்க போடுறேன் போட்டுக்கிட்டே இருக்கேன். 5000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்குள்ளேயே அண்ணனுக்கு டமில் டுமில் ஆயிடுச்சு. சரி ஓகே, சாயங்காலம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு கம்முடு. வர அண்ணன் நோ ஒர்க் டூயிங்கா. அதனால சரி ஏதாவது வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இந்த வெசல் வாசெல்லாம் மாங்குன்னு முடிச்சுட்டு கலந்து வச்சிருந்த ஒட்டி வச்ச சாப்பிட்டு எஸ்டர்டே மிஸ் ஆன ஹேர் கட்டை இன்னைக்கு கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். ஆனா திரும்பவும் அண்ணனுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இன்னைக்கும் கடையே இல்ல. வாட்ரோஜஸ்ன்னு வீட்டுக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஜக்கு நிறைய மோரை குடிச்சிட்டு ஆஃப்டர்நூனா கொஞ்சம் ஹெவியா பசிச்சனால பீனட்டு பனானாவை போட்டு கரன்னு அரைச்சு அது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிரெட்ல தடவி அப்படியே சாப்பிட்டா சும்மா மஜ்ஜியாவா இருக்கும். சாயங்காலமா ஜிம்முக்கு ஆர்வமா முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஆம்ஸ் டே. ஜிம்ல அண்ணன் தான் இன்னைக்கு முதல் ஆளு. அதனால எந்த வித கூச்சமும் இல்லாம ஒரு ஃபிளெக்சிங்க போட்டு வீடியோ எடுக்கலான்னு போனை ட்ரைபேட்ல மாட்டலான்னு போற ட்ரைபேட் ஒஞ்சி நிக்குது. அட வாட்ரா திஸ் நம்மளுக்கு மட்டும் இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு கிடைச்ச சந்தையில எல்லாம் போனை வச்சு அண்ணன் வீடியோவை எடுத்துட்டேன். அப்புறம் அங்கிருந்து நேரா முடிவெட்டுற கடைக்கு போய் ஒரு 2 மணி நேரம் வெயிட்டிங்க போட்டு முடிய மாசா வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து சொச்சி சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். ஹெல்தியா சொச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.